நெத்திலி மீன் குழம்பு மாங்காய் போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் 2 நெல்லிக்காய் அளவுக்கு புளி, தேவையான அளவு உப்பு போட்டு புளி கரைசல் எடுத்துக்கிட்டு அதில் குழம்பு மிளகாத்தூள் போட்டு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு கரைச்சி வச்சுக்கணும். அடுத்தது மண் சட்டியில் தான் நான் வைக்கிறேன். ஒரு 4 குழிக்கரண்டி எண்ணெய் போட்டுக்கிட்டு வெங்காய வடகம் போட்டு தாளிக்கிறோம். அதில் கருவேப்பிலை போட்டுக்கணும். இந்த வெங்காயம் பூண்டை அம்மியில் வச்சு நசுக்கி போட்டால் நல்லாயிருக்கும். இது குழம்போடு சேர்ந்து ஒரு மாதிரி மேஷ் ஆகிருக்கும், அது நல்லாயிருக்கும். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி நல்லா மேஷ் ஆன பிறகு இந்த கரைச்சி வச்சுருக்க குழம்ப ஊற்றி ஒரு 10-12 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அந்த மாங்காயை போட்டு மாங்காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் போடணும். இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மீனை இந்த மாங்காய் வந்ததுக்கப்புறம் போட போகிறோம். இப்போ கொதி வந்துடுச்சு, போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு மாங்காயம். இப்போ இந்த போட்ட உடனே அந்த கொதி நிலை அடங்கும். அந்த அடங்கி திரும்ப அந்த கொதி நல்லா வந்த பிறகு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போகிறோம், அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லாம் நல்லா கொதி வந்துருச்சு, இப்போ நிறுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.